நீங்கள் வந்து எழுதி காமிச்ச பிறகு தான் ஹெலிகாப்டருக்கு தெரியுதா நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு? எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்க உங்களை? குட்டி பசங்க அந்த அண்ணன் மாதிரிலாம் சாட்டில் காமிச்சா ஒருவேளை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உடனே சாட்டில் எழுதி மேலே இங்கேருந்து தூக்கி காமிச்சிட்டே இருந்தாங்க. என்ன எழுதுனாங்க? வெறும் மெடிசன் ஹெல்ப்னு எழுதுனாங்க. டெலிவரி டேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட் போட்டு 18th அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அப்புறம் 2-3 டைம் அங்கங்கே சுற்றிட்டே வந்தாங்க. அப்புறம் அடுத்த செகண்டே அந்த அண்ணன் மேலேருந்து கீழே வந்து ஒன்றும் எதுவுமே ஏறும்போது என்ன எப்படி தனியாருக்கு ஏறி போகிறதுல போயிடுவீங்க, அந்த நேரம் எப்படி? ஏன்னா அப்பப்போ வலி வந்துட்டு இருந்த நேரம்ன்றீங்க, அப்போ ஹெலிகாப்டரில் ஏறியா? இவ்வளோ நாள் நம்ம வந்து கஷ்டப்பட்டு வயிற்றில் சுமந்துட்டு அந்த டைமில் நம்மளால் காப்பாற்ற முடியாமல் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க எல்லாரும் இல்லை ஒன்றாகாது, நீ கண்ணை மட்டும் மூடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு சின்ன கேபிள் ஒயர் மாதிரி தான் இருந்துச்சு, அதை பிடிச்சிட்டு கண்ணை மூடிட்டு எப்படியாவது சேஃபாக உள்ளே போயிடணும் அப்படின்னு அந்த செகண்ட் எனக்கு வேறு எதுவுமே தோணலை. அவங்க அப்படியே மேலே சுத்த ஃபுல்லாக எல்லா சைடும் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது. ஆனால் எனக்கு உள்ளே போய் சேருவோமா அப்படின்னு கூட எனக்கு தெரில. கண்ணை மூடி அப்புறம் திறக்கும் போது தான் தெரியுது அந்த அண்ணன் சேஃபாக என்னை உள்ளேக்கு இழுத்துட்டாங்க. எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு நாங்கள் திருநெல்வேலியில் தான் அட்மிட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அவங்க அடுத்த செகண்டே எங்களை வந்து மதுரையில் கொண்டு பார்க்குறோம். மதுரை ஏர்போர்ட்டுன்னு இருந்துச்சு. அப்போ அவங்க உள்ளுக்கு இருக்கவங்ககிட்ட கேட்டோம். ஒரே ஒரு லேடி மட்டும் தான் தமிழ் பேசுனாங்க. அவங்ககிட்ட கேட்கும்போது இல்லை திருநெல்வேலி ஜிஹெச்லேயும் ஃபுல்லாக தண்ணி இருக்கிறதுனால மெடிசின் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும், இல்லை பற்றாக்குறையாக இருந்தால் உன்னை என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் மதுரையில் எல்லா வசதியும் இருக்குன்னு ராஜாஜி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறோம் அப்படின்னாங்க. நாங்கள் போய் ஏர்போர்ட்டில் இறங்கிறதுக்குள்ளே அங்கே கலெக்டர் எல்லாருமே இருந்தாங்க, ஆம்புலன்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சுது. அவங்க போனோடனே டாக்டர் என்ன உள்ளே கூட்டு போய் செக் பண்ணாங்க. டெலிவரி பெயின் கொஞ்சம் இருக்குது, ஆனால் இன்னும் எனக்கு டேட் வந்து 25. சரிம்மா நீ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக ராஜாஜி ஹாஸ்பிட்டலுக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க. அங்கே போய் எல்லாருமே நாங்கள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸோடு மட்டும்தான் போனோம். ஹாஸ்பிட்டல் ஃபைல் மட்டும்தான் கொண்டு போனோம். அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அடுத்த அன்னைக்கு டியூஸ்டே நைட்டே வந்து எனக்கு 2 மணிக்கு டெலிவரி ஆகிட்டு நார்மல் டெலிவரி தான், பையன் பிறந்திருந்தான்.